மட்டன் பிரியாணி தோற்று போயிடுங்க இதோட டேஸ்ட்டில். பலாக்காய் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? 3 வெங்காயம், 2 தக்காளி, 5 பச்சை மிளகா நல்லா அரைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு, இஞ்சி, கிராம்பு, கடல்பாசி, பட்டை, ஸ்டார்காய், 2 ஏலக்காய் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் 2 படி அரிசி எடுத்துருக்கேன், அதுக்கு 4 படி தண்ணி ஊற்றணுங்க. பலாக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போது குக்கரில் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, இலை எல்லாத்தையும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கோங்க. இதோட இப்போது உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா சேர்த்துட்டதுக்கப்புறம் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெந்த பலாக்காய் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகாய் மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமேட்டு 1 கப் தயிர், தேவையான அளவு தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிட்டு புதினா கொத்தமல்லி ஃப்ளேவர்க்காண்டி அரிஞ்சு போட்டிருக்கேன். அலசி வச்சுருந்த அரிசியையும் சேர்த்துக்கோங்க. இதோட 3 விசில் விட்டுருக்கேன் குக்கரில். உதிரியாக வந்திருந்ததுங்க பிரியாணி. பலாக்காயும் அருமையாக வெந்திருந்தது. சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.